வணக்க நேயர்களே, இன்று அக்ஷய தனல் வாயிலாக ஜோதிடம் எனும் பகுதியில் விருச்சிக இலக்கணம் பற்றி பார்ப்போம். இது விருச்சிக ராசிக்கும் 30% பொருந்தும். இது காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் வீடு, செவ்வாயின் பெண் வீடு, நீர் வீடு, இரட்டைப்படை ராசி. இந்த லக்கினக்காரர்கள் ரகசியம் மிகுந்தவர்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒரு ரகசிய நடவடிக்கை, ரகசியங்கள் எப்பவும் இருக்கும். இவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. குதர்க்கமாகவே இருப்பார்கள். வைராக்கிய குணம் அதிகமாகவே இருக்கும். ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். சூழ்ச்சிகளை, சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். பொறுமையாக இருப்பார்கள். அதில் சகிப்புத்தன்மை இருக்காது. பழி வாங்கும் எண்ணமே இருக்கும். எப்ப மாட்டுவான் திருப்பி செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையே தான் இருக்கும். காம சிந்தனை அதிகம் இருக்கும். எந்த ஒரு நிகழ்வையும் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். ஆன்மீக சிந்தனையும் இருக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவார்கள். எந்த காரியத்திற்கும் காத்திருக்க வேண்டி இருக்கும். ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கும் ராசி. எந்த சூழ்நிலையிலும் தன் நிலையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எதிர்வாதம் செய்வார்கள். கொண்ட கொள்கையில் மாறவே மாட்டார்கள். அதிர்ஷ்டம் குறைந்தவர்கள். இளமை காலம் முதல் கடுமையான போராட்டங்களை சந்திப்பார்கள். இதற்கும் துணிந்தவர்கள். பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். இளமை காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆராய்ச்சி துறையில், மருத்துவ துறையில் வெற்றி பெறுவார்கள். தைரியத்தாலும் வீரியத்தாலும் அசைக்க முடியாத வெற்றியை பெறுவார்கள். தான் சார்ந்தவர்களை கட்டுப்படுத்துவார்கள். வயது ஏற ஏற நன்மை உண்டு. விருச்சிக லக்கினக்காரர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை எனில் நன்று. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அவர்களால். ஆண் குழந்தை பிறந்தால் 1 முதல் 3 வயதுக்குள் தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு. அல்லது சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அரசு லாபம், அரசாங்க வேலை, பெரியவர்களின் தொடர்பு ஏற்படும். இவர்களின் தவறான முடிவால் இவர்களின் வாழ்க்கையே கொடுக்க வேண்டி ஏற்படும். உறவுக்குள் மனம் முடிக்காமல் இருப்பது சிறப்பு. அந்நிய தேசத்தில், வெளியிடத்தில் மனம் முடிப்பது மிக நன்று. உறவுக்குள் திருமணம் எனில் சிறிய சிறிய பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படலாம். தொழிலால் நன்மை உண்டு. தமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற நினைப்பில் சிறிய விஷயத்திலே ஏமாற்றப்படுவார்கள். அதிர்ஷ்டம், லாட்டரியில் அதிக நம்பிக்கை இருக்கும். இவர்களின் குணம், நடவடிக்கைகளை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப சீக்கிரட்டான ஒரு ஆக்களாகவே இருப்பினும் செயல்கள், சிந்தனைகள் மறைமுகமாகவே இருக்கும். மறைமுக நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை அதிகம் நம்புவார்கள். அதால் பெரும் நஷ்டத்தையும் அனுபவிப்பார்கள். பூரண ஆயுள் கொண்டவர்கள். மறைமுக தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும். தப்பான நிறைய தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தாய் தகப்பனை தன்னுடன் வைத்திருப்பது நன்று. வெளிநாட்டு யோகம் உண்டு. கொஞ்சம் பாவம் செய்தே இவர்கள் பொருள் ஈட்ட வேண்டிய ஒரு விதி இவர்களுக்கு உண்டு. அந்த கஷ்டத்தை, பிரச்சனையை வெளியில சொல்லவே மாட்டார்கள். கெத்தாவே இருப்பினும் ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கும். தகுதியற்ற காதல், முரணான காதல்கள் ஏற்படும். அமானுஷ்ய விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும். அங்கீகாரமற்ற தொழில்கள் செய்வார்கள். இவைகளெல்லாம் ஒரு பொது பலன்தான். நோய் வழக்கு ஏதாவது இவர்களுக்கு இருக்கும். விபத்து கண்டங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். இவர்களின் தாயாரின் வாழ்வில் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது. மூட்டுக்கால், முழங்கால் வலி, மார்பு வலி வர வாய்ப்புண்டு. அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன், மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனை, ஜூரின் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. மூத்தவர்களுடன் வழக்கு அல்லது பிரச்சனை உண்டு. அல்லது மூத்தவர்களின் வாழ்க்கையில் வழக்கு அல்லது பிரச்சனை உண்டு. வழக்கு ஏற்பட்டால் வழக்கில் வெற்றி இவர்களுக்கு. எதிர்பாராத ஒரு ஆதாயம் ஏற்பட வாய்ப்புண்டு. திருமணத்துக்கு பின் பொருளாதார வெற்றியும் திருமணத்தால் அதிக நன்மையும் இவர்களுக்கு உண்டு. 2வது திருமணம் பெரும்பாலும் இவர்களுக்கு நடக்காது. ஆனாலும் திருமணத்துக்கு பின் சில வருடங்கள் சிறு சிறு பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படும். குடும்பம், குழந்தை, திருமணம் எல்லாம் ஒன்றாக நடைபெற இவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் மேன்மையும் மகிழ்ச்சியும் இருக்கும். தான் எனும் தற்பெருமை, குதர்க்கமான எண்ணங்கள், பேச்சுக்களை விட்டாலே இவர்கள் நன்மை பெறுவார்கள். இந்த இலக்கினக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பழி வாங்கும் எண்ணத்தை கைவிட்டாலே நன்று. மறப்போம், மன்னிப்போம் என்ற ஒரு மனப்பாங்கை வளர்த்து கொள்வது சிறப்பு. யோகா, தியானம் செய்வது நன்று. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது சிறப்பு. முருகன், துர்க்கி அம்மன் வழிபாடு சிறப்பு.
இரத்த தானம் செய்வது மிகச் சிறப்பு. செவ்வாய்க்கிழமையில் விரதமிருந்து துவரையை செவ்வாய்க்கோ அல்லது முருகனுக்கோ நிவேதியம் செய்து உணவில் சேர்ப்பது நன்று. நிறங்களில் ஆரஞ்சு, இளம் சிவப்பு, தூய வெண்மையும் நன்று. பெண்களில் 9 நல்லது. இவர்கள் இரத்த தானம் செய்யும் போது இவர்களின் தோஷங்கள் குறையும். முருக வழிபாடு, வைத்தீஸ்வரன் வழிபாடு, துர்க்கியம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து செய்து பாருங்க. நீங்களும் வெற்றியாளர்களே. இன்னொரு பதிவில் தனுசு லக்னம் பற்றி பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.